சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 2024 மக்களவை தேர்தலுக்கான தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலையில் நேற்றைக்கு திடீரென கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி அளவில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சார்பில் ஒரு அறிவிப்பு, CAA அதாவது குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது அமலாகிறது என்பதை அரசிதழில் அறிவிக்கை வெளியிட்டு அதை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், ஏகப்பட்ட எதிர்ப்புகள், எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட உயிர்களை இந்த போராட்டங்களின் மூலமாக இந்திய மக்கள் உயிர்கள் என்பது பறிபோய் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து கிடப்பில் போட்டு வைத்திருந்த அந்த CAA சட்டத்தை திடீரென்று ஒன்றிய பாஜக அரசாங்கம் அமல்படுத்தி இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள், ஒற்றுமை மிகு இந்தியாவாக இருக்கிறது, அது பிளவுமிகு சக்தியாக ஒரு சட்டமாக இருக்கிறது, அதை அமல்படுத்தி இருக்கிறார்கள், கடைசி நேர ஆயுதமாக CAA-வை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று நேற்றைக்கு தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் எக்காரணம் கொண்டும் அந்த CAA-வை அமல்படுத்த மாட்டோம் என்றும் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு SS பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திமுகவினுடைய சார்பாக பொள்ளாச்சி சித்திக் அவர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர் குணா கவியழகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல பாலாஜி உங்ககிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். திடீர்னு நேற்றைக்கு அறிவிக்கிறாங்க CAA அமல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான். ஆனால் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் அமல்படுத்துவோம்னு அப்பப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது செயல்படுத்திட்டாங்க. திடீர்னு இப்படி அமல்படுத்துக்கான என்ன காரணம்? இல்லை, ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று, இப்போ நம்ம அந்த திரைப்படங்கள்லாம் மிக மோசமான வில்லன் வந்து கடைசி கட்டத்தில் வந்து கிளைமேக்ஸ் வர நேரத்தில் காலியாக போகிற நேரத்தில் என்னென்ன அட்டுழிகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதில் இது ஒரு ஈவெண்ட் ஒன்று. இன்னொன்று, இவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆள். எதையுமே ஒன்று வந்து நடைமுறைப்படுத்துறது இல்லை அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு அதை ரைட் டைமில் வந்து பண்ணணும். அதில் வந்து மிக மேக்ஸிமம் ரீப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நடந்த நிகழ்வை எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் மண்டல் கமிஷனை வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்தினோடனே ரத யாத்திரை போனார். சரி, ரத யாத்திரை போனது எதற்காக போனார்? அங்கே ராமர் கோயில் கட்டணும், அங்கே வந்து பாபர் மசூதி வந்து இடிக்கணுன்றது தான் அவர்களுடைய நோக்கமாகிறது. ஆனால் அந்த ஃப்ளோவில் வந்து அது நடக்கலை, அந்த நேரத்தில் வந்து அது நடக்கலை. ஆனால் அதற்கு பிறகு வந்து அது செயல்படுத்தப்படுது. இன்னொரு காலகட்டத்தில் கொஞ்சம் காலம் தாழ்ந்து நடத்துறதுக்காக தேதி குறிக்கிறது கூட எப்படின்னா, ஒரு எந்த தேதியை குறிக்கிறாங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து மறைஞ்ச தேதியை December 6 குறித்து அதை வந்து தகர்க்கிறாங்க. இப்போ இன்றைக்கு அந்த மாதிரி இவங்க வந்து இந்த CAA வந்து நாங்கள் வந்து அதற்கான சட்டத்தை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு நடைமுறைப்படுத்துவோன்றது சொல்லிட்டு வந்தாங்க. இன்னும் குறிப்பாக கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அதை வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கான ஒரு ரைட் டைம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நாம் வந்து ஒரு பக்கம் என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கு வந்து ரமலான் வந்து துவங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில், அதாவது எவ்வளோ மோசமான ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அதை வந்து செய்யணும்னு நினைப்பாங்க. இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸு நீங்கள் வந்து அவர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அப்படியே நிமித்தி வந்து நாங்கள் 400 இடம் ஜெயிப்போன்றாரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரதா இவங்க வந்து பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தை இல்லை வந்து தேர்தல் விதிமுறைகள் மீறல் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குதுன்றது வந்து இப்போ இங்கே வந்து நம்ம பாதுகாப்பான நிலையில் இருக்கோம், நம்ம வந்து அதில் புத்தி கூர்மையோடு செயல்படுறதுனால தடுக்கிறோம். இப்போ அதனால தான் உச்சநீதிமன்றம் வந்து 3 பேரை போடுங்க கமிட்டியில்ன்றாங்க, CJவை போடுங்க, பிரைம் மினிஸ்டரை போடுங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன் அது மேக்ஸிமம் MPs வச்சிருக்க கட்சியை போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இவர் வந்து CJவை எடுத்துகிட்டு இவர் வந்து ஒரு ஆளை போடுறாரு. இது எல்லாமே ஒரு செயின். இதுதான் அந்த 400 ஜெயிப்புன்னு சொன்னதும் இதற்கும் தொடர்பு இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னதுன்னா, இப்போ 2 நாள் 3 நாள் 4 நாள் முன்னாடி இவர் நம்ம தேர்தல் ஆணையர் வந்து விலகிடுறாரு. இப்போ அருண் கோயில் வந்து விலகிடுறாரு. தேர்தல் ஆணையர் விலகிறாரு. இது என்ன தேர்தல் ஆணையர் விலகிறதுல என்ன ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தோன்னா, இந்தியா தேர்தல் ஆணையர்கள் இது வரைக்கும் 3 முறை தான் பதவி விலகி இருக்கிறாங்க அந்த பொறுப்பில் இருந்து. அதில் ஒன்று வந்து நாகேந்திர தேவோ ஒருத்தர் வந்து 1973 பதவி விலகிறார். அவர் விலகினதுக்கு ஒரு சாலிட் ரீசன், அவர் இன்டர்நேஷ்னல் ஜட்ஜு கோர்ட்டிலோட ஜட்ஜாக வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது போகிறார். ஆனால் மற்ற 2 பேர் எப்போ விலகிறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் 2020 வந்து விலகிறார்.
அசோக் லவாசா வந்து விலகிறாரு. சரி. அவர் ஏன் விலகிறாருன்னா வந்து 2019 மக்களவை தேர்தலில் பல முறைகேடுகள் நடந்ததுன்னு அமித்ஷா மேலேயோ மோடி மேலேயோ குற்றச்சாட்டு வைக்கப்படுது. 3 எலெக்ஷன் கமிஷனரில் அவர் மட்டும் வந்து அவங்க மீதி 2 பேர் வந்து அவங்களுக்கு வந்து க்ளீன் ஷீட் கொடுக்குறாங்க. இவர் இல்லை அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. தப்பு பண்ணாருன்னு சொன்னாங்க. தொடர்ச்சியாக அவர் வீட்டில் ரெய்டு, அவங்க மனைவியை வந்து ரைட் பண்ணுறாங்க, மகள் மீது ரைட் பண்ணுறாங்க, தொடர்ந்து ரைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் ஏடிபி பேங்காக போயிடுறாரு, சேர்மனாக போய் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ தேர்தல் நடைமுறையில் இவங்க கை வைக்கிறாங்கன்ற இந்த சூழல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்றது சுதந்திரமான தேர்தல், எல்லோருக்கும் சம வாய்ப்புள்ள தேர்தல் நடத்தணும். ஆனால் இவங்க எலக்டோரல் பாண்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க. மற்ற கட்சிகளை விட இவங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய அளவுக்கு அன்ஃபேர் மீன்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த எலக்டோரல் பாண்டை பற்றி பிரச்சனை வருது. ஸ்டேட் பேங்க் வந்து கொடுத்தே ஆகணும்னு ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வராங்க கோர்ட்டு. இப்போ இதெல்லாத்தையும் அப்படியே நீங்கள் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான தருணம். இந்த நேரத்தில் இதை வந்து திசை திருப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒன்று, அவங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்துட்டு இதோட சேர்த்து எப்போவும் அவங்க செய்யக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு போலரைசேஷன், ஒரு ரிலிஜன் போலரைசேஷன் வந்து பண்ணணுன்ற அந்த முயற்சி, இது எல்லாத்தையும் வந்து சரியான தருணம் இது என்பதாக பார்த்து இன்றைக்கு அதை வந்து அரங்கேற்றிருக்கு. அப்போ நீங்கள் 2 விதமாக பார்க்குறீங்க. ஒன்று, மக்களை பிளவுபடுத்துகிற எண்ணமும் இருக்குது, இன்னொன்று திசை திருப்பல் முயற்சியும் இருக்குது. இது ரெண்டையும் சரியான நேரமாக பார்த்து அவங்க செஞ்சுருக்கிறாங்கிறதா முதல் சுற்று பறவை எடுத்துக்கிறேன். அப்துல் சமத் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எலெக்ஷன் டேட்டு எப்போ வேணாலும் அறிவிக்கலாங்கிற ஒரு நிலை. ரெண்டாவது, அவர் பாலாஜி அவர்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டு சொன்னாங்க, ரமலானுடைய நோன்பு முதல் நாள் திறக்கிறீங்க, அன்றைக்கு அறிவிக்கிறாங்க. அப்படிங்கிற போது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? நிச்சயமாக மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் சொன்னதை அப்படியே நான் வழிமொழிகிறேன். இது வந்து ஒரு திசை திருப்பலுக்கான ஒரு நடவடிக்கைகள் தான். எப்பவுமே வந்து இப்போ இவங்க 10 ஆண்டு கால ஆட்சி என்பது வந்து எந்த சாதனைகளையும் பட்டியலிட முடியாது இவங்களால. எல்லாமே சோதனைகளாகவும் மக்களுக்கான பிரச்சனைகளாகவும் மக்களினுடைய துன்பம் துயரங்களாகவுமே வந்து ஒரு பெரிய பட்டியலே நீண்டுகிட்டே போகக்கூடிய ஒரு நிலைமை. எந்த சாதனையுமே சொல்ல முடியாத ஒரு நிலையில் அவர்களுக்கு இருப்பது மதவாதத்தை கையில் தூக்குவது, சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனைகளை நாட்டில் தூண்டி விடுவது, அதன் மூலம் வந்து வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பது அப்படின்றது வந்து இவங்க காலகாலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சதித்திட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த சிஏஏ. இப்போ இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து 2019 ஒரு மிகப்பெரிய போராட்டம், தேசம் தழுவிய ஒரு போராட்டம், சுதந்திர இந்தியா கண்டில்லாத ஒரு போராட்டத்தை களத்தில் வந்து எல்லாரும் நடத்தணும். முஸ்லீம்கள் மட்டும் நடத்தினார்கள் என்று அதை சொல்ல முடியாது. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வந்து களத்தில் நின்றாலும் மதசார்பற்ற சக்திகள் அதில் வந்து ஒருங்கிணைந்து நின்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்ததை பார்த்தோம். அப்போ அந்த கொரோனா வந்துச்சு, அந்த கோவிடினுடைய இதை காரணம் காமிச்சு அது வந்து தற்காலிகமாக அது அப்போதைக்கு நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்ட நிலையில இப்போ தேர்தல் நாளை மறுதினமா எப்போது அறிவிக்க போகிறார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைக்கு இதை மீண்டும் கிளறிவிட்டு அதே போன்ற ஒரு போராட்டம் நடக்குமேயானால் அதை வைத்து பிரச்சனைகளை உண்டாக்கி ஒரு அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இன்னொரு அச்ச உணர்வும் இன்றைக்கு மக்கள் மத்தியில உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு வந்து 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவேன் என்று சொன்ன மோடியால் இன்றைக்கு அதை நம்ப முடியாத நிலைக்கு அவங்களே வந்திருக்காங்க. இன்னைக்கு வட மாநிலங்களில் இந்தியா கூட்டணியினுடைய எழுச்சி, அவங்களுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், இதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு உள்ள நடுக்கத்தை கொடுத்திருப்பதாகத்தான் பார்க்குறோம். இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டது போன்று மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்தினது வந்து மரியாதைக்குரிய சமூக நீதி காவலர் விபி சிங் நடைமுறைப்படுத்துறாரு. நடைமுறைப்படுத்தணும்னு அறிவிச்ச உடனே அதனால் பயனடையப்படுறவங்க யாரு? 65% இந்துக்கள் தான். பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கான ஒரு பெரும் வாய்ப்பு. சுதந்திர இந்தியாவில் ஒரு 45 ஆண்டுகள் கிடைக்காத ஒரு நிலையை இன்றைக்கு அந்த 65% இருக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட அந்த இந்துக்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னா, ஒரு இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்டு நாங்க தான் இந்துக்களுக்காக போராடுறோம்னு சொல்லக்கூடிய பிஜேபி உடனே களத்துக்கு வந்து அதை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன செய்யறாங்க? திசை திருப்புவதற்காக வேண்டி எப்படி ரத யாத்திரை என்ற பேர்ல அத்வானி ஒரு யாத்திரையை தொடங்கி கடைசியில விபி சிங்குடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க போனாங்க. இப்ப அதே போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு
மீண்டும் இன்றைக்கு வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எடுபட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். மிக முக்கியமாக அதில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. இந்த 75 ஆண்டுகால குடியரசு தின விழாவை கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்தியா இன்றைக்கு எந்த நிலையில் இருக்குன்னு சொன்னால் ஒரு பட்டினி இந்தியாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒப்பீட்டு அளவில் 125 நாடுகள் உலகளாவிய அளவில் பட்டினி குறியீட்டில் 111வது இடத்துல இன்றைக்கு இருக்கிறது. 2022 107 இருந்து 111க்கு தள்ளப்பட்டிருக்கிறது இன்னும். அப்போ அந்த அளவுக்கு பட்டினி ஏன் இருக்கிறது, ஏன் சுதந்திரத்தினுடைய பலன்கள் எல்லா மக்களுக்கும் சென்றடையல, குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்து சமுதாய மக்களுக்கே ஏன் போகல, ஏன் வட மாநிலத்திலிருந்து இன்றைக்கு அந்த சங் பரிவாரங்களை RSSஐ இந்த உயர்ஜாதி சித்தாந்தத்தை எதிர்த்த தமிழ்நாட்டை நோக்கி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை நோக்கி ஒப்பீட்டு அளவில் ஏன் தமிழ்நாட்டை நோக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வடமாநில இளைஞர்கள் வேலை தேடி வராங்க, ஏன் அவனுக்கு அந்த பட்டினியும் பசியும் வறுமையும் கல்வி அறிவின்மையும் ஏன் அங்கே பெருத்திருக்கிறது என்ற கேள்வி எல்லாம் இன்றைக்கு எழுப்பப்படுகிறது. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து வெளியிட்டால் அது ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை போன்று இருக்கும் சொல்லி ராகுல் காந்தி பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றார். இல்ல நிச்சயமா சார், குறிப்பா இந்த CAA விஷயத்துல நீங்க மூணாவதா ஒரு ஆங்கிளா பாக்குறத நான் வந்து பாக்குறேன். பாலாஜி அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, ஒன்னு திசை திருப்பல் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றார், திசை திருப்புறாங்க அப்படிங்கிறது. நீங்க மூணாவதா ஒரு பாயிண்ட் என்ன ஆட் பண்றீங்கன்னா தேர்தல் பயமும் இதில் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்கள் வைக்கிறீங்க. அதை நான் முதல் சுற்று பார்வையை நான் எடுத்துக்கிறேன். சம்பந்தம் சார், குணா கவியழகன் சார், உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இப்போது இன்றைக்கு CAA அவசரமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு உட்பட பெரும்பான்மையானவர்கள் எதிர்க்கிறாங்கன்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று, இஸ்லாமியர்களுக்கு அதில் ஏன் நீங்கள் உள்ள சேர்க்கலை, மலையக தமிழர்களை இலங்கை தமிழர்களை ஏன் சேர்க்கலை அப்படிங்கிற விவகாரம் தான். உங்களுடைய பார்வை? இது ஒரு தேர்தல் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்லது ஒரு பேசுபொருளாக மேஜர் நெரேட்டிவாக இருக்கிறதுனால இது ஒரு தேர்தல் உத்தியாக பார்க்கப்படுற ஆய்வுகள்லாம் இருக்கு. ஆனா இது அதுக்கு அப்பால இது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் உத்தியாக கையாண்டாலும் கூட மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மனித உரிமை நெருக்கடியாகத்தான் இருக்கு. அப்ப எந்த அடிப்படையில இந்த குடியுரிமை வழங்கப்படுகிறதுன்றதுக்கான சில அடிப்படைகளை இங்க பேசலாம். அதாவது சர்வதேச சட்டங்களுக்கு இசைவாக உள்நாட்டு சட்டங்கள், அதாவது ஐநாவுடைய உறுப்பு நாடுகளுடைய சட்டங்கள் இசைவாக இருக்க வேண்டும் என்றது ஒரு கொமனான பிரின்சிபல்ஸாக இருக்கு சர்வதேச சட்டங்கள் அடிப்படையில். அப்ப சர்வதேச சட்டங்கள் வந்து இந்த குடியுரிமை விவகாரத்தை மூன்று அடிப்படையில இது கையாளும். ஒன்று, பிறப்பால எந்த இடத்துல பிறக்கிறாரோ அவருக்கு அந்த குடியுரிமைக்கான இந்த உரிமை வந்து அவருக்கு இருக்கு. அடுத்தது, திருமண பந்தத்தால வர உரிமை. மூன்றாவது, அவருடைய பேரண்ட்ஸ் அல்லது ஆன்செஸ்டர்ஸ், அந்த முன்னோர்கள் வழி தோன்றல் அடிப்படையில் இந்த குடியுரிமை வழங்கப்படணும். அப்ப இந்த குடியுரிமை பற்றி 3 கிரவுண்ட் தான் இந்த சர்வதேச சட்ட அடிப்படைகள்ல இருக்கு. அதே நேரத்தில் 1948ஆம் ஆண்டு மனித உரிமை சட்டம் 15வது பிரிவின்படி ஒருவருக்கான குடியுரிமையை மறுக்கிறதுக்கான உரிமை வந்து அரசுக்கு இல்லை என்று சொல்லி அந்த சட்டம் சொல்லுது. அந்த 15வது பிரிவு சொல்லுது. அப்ப நாங்க இப்ப இந்த 3 அடிப்படைகளை நாங்க பார்த்தோம்டா, திருமண பந்தம், அடுத்தது பிறந்த இடம், அடுத்தது அவருடைய ஆன்செஸ்டர்ஸ் அடிப்படையில பார்த்தா இந்திய அரசாங்கம் 2 அடிப்படைகள்ல குடியுரிமை வழங்குது. அதாவது திருமண பந்தத்தால அதாவது ஒரு இந்தியரை திருமணம் செய்தால் அந்த திருமணம் செய்வதற்கு இந்திய குடியுரிமையை பெற்றுக் கொள்றதுக்கான உரிமை இந்த இந்திய சட்டத்துல இருக்குது. அதுபோல அவர்களுடைய முன்னோர் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு சொன்னால், இப்ப இலங்கையை சேர்ந்த ஒருவர், இலங்கை குடியுரிமையை கொண்ட ஒருவர், அவருடைய முன்னோர்கள் இந்தியாவில பிறந்திருந்தால் பெற்ற குடியுரிமையை பெறுவதற்கான உரிமை இருக்குது, பெற முடியும், இந்தியாவில பெற முடியும். அப்ப இந்த ரெண்டு அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்திய அரசு இந்த 3வது அடிப்படை என்ற குறைந்தபட்சம் இந்தியாவில பிறந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு, அந்த தலைமுறைக்கு அந்த குடியுரிமையை மறுக்கிறன்றது ஒரு பெரிய மனித உரிமை மீறலாகவும் சர்வதேச சட்ட நியமங்களுடைய மீறலாகவும் தான் இதனை பார்க்க முடியும். எனவே அந்த அடிப்படையை மனசுல வச்சு அந்த குடியுரிமை வழங்கப்படணும்ன்றது சர்வதேச சட்ட அடிப்படையிலையும் அறநியாயங்களின் அடிப்படையிலும் அது ஏற்புடையது. இதை விடவும் சர்வதேச அடிப்படையில வேற வகையான கையாளர்களும் இருக்கு. ஒரு நாட்டுல குறைந்தபட்சம் நீங்கள் 5 வருஷம் இருந்தால் அந்த நாடு அவர்களுக்கு சொந்த நாடாக பழக்கப்பட்டு விடும் என்ற அடிப்படையில
மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு குடியுரிமையை பெறுவதற்கான உரிமை இருக்குன்னு சர்வதேச நாடுகள குறிப்பாக மேற்கு நாடுகள் அதை வச்சிருக்கு. அப்ப குறைந்தபட்சம் 5 வருடம் இருந்தா குடியுரிமையை பெறுவதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற இன்னொரு எதிக்ஸ் இங்க கடைபிடிக்கப்படுது மேற்கு நாடுகள். இதை விட லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல பார்த்தால் இன்னொரு வகையான சட்டமும் கூட இருக்குது. அதாவது அதுவும் ஒரு சர்வதேச சட்டத்தினுடைய அடிப்படைகளை வச்சுதான் அவங்க வச்சிருக்காங்க. அது என்ன அடிப்படைன்னா, ஒரு நாட்டுல ஒரு நாங்கள் வரி செலுத்தி இருந்தால் அந்த வரியை பெற்றுக் கொள்ற உரிமையை எடுத்துக்கொண்ட அரசு அந்த நாட்டுக்கான குடியுரிமையை வழங்குறதுக்கும் பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதுதான் அந்த ஆக்டினுடைய அடிப்படை. அதாவது அந்த நாட்டின் அரசாங்கம் அங்க வசிக்கிற ஒரு ஆளுடைய வரியை பெற்றுக் கொள்றதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கிற பட்சத்துல அரசுக்கு பொறுப்பு இருக்குது, அந்த குடியுரிமை அந்த நபருக்கு வழங்கப்பட வேண்டும். அப்ப இந்த சட்ட அடிப்படைகளையும் அறநியாயங்களின் அடிப்படையிலும் இது மறுக்கிறது ஒரு மனித உரிமை நெருக்கடியாகத்தான் இது இருக்குமென்னு நான் நம்புறேன். நிச்சயமா சார், ஒரு மனித உரிமை நெருக்கடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது சர்வதேச சட்டங்களையும் இது மீறக்கூடிய ஒரு மனித உரிமை மீறலாக நீங்க பாக்குறீங்க. ஆனா இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து பேசுகிற போது அவங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, கன்வென்ஷன் அண்ட் ரெஃப்யூஜி அப்படிங்கிற ஐநாவினுடைய சட்டத்துல இந்தியா கையெழுத்து இடல அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, நாங்கள் தான் கையெழுத்து இடலையே, அதில் நாங்கள் அதுக்கு உடன்பட்டு போகலை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதை பற்றியான கேள்வியும் இருக்குது. நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம் குணா சார். அதே மாதிரி கிருத்தியா விடைபெற வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க, அதனால் நான் அவங்கள்ட்ட பேசிட்டு நான் சிந்திக்கிட்ட வர்றேன். கிருத்தியா மேடம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல், அதாவது தேர்தல் நேரத்தில் இப்படியான அமல்படுத்தப்பட்டது 3 விஷயங்களாக இருக்கலாம், திசை திருப்பலாக இருக்கலாம் அப்படின்னு, ஏன்னா நிறைய அவங்களுக்கு நெகட்டிவான தீர்ப்புகள்லாம் வருது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று மக்களை பிளவுபடுத்தக்கூடிய விஷயம் தேர்தல் பயம். இதில் எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? நம்மளாம் இதெல்லாம் இப்படி அமைதியா பேச வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. இந்த நிமிஷம் நாம் தெருவுக்கு வந்திருக்க வேண்டும், இந்த நிமிஷம் போராடி இருக்க வேண்டும். இது சாதாரணமான எதிர்ப்பு இல்லை. எத்தனையோ மாணவர்களை பலி கொடுத்திருக்கோம். எத்தனை யூனிவர்சிட்டி, ஐஐடி உட்பட பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இதுக்கு போராட்டம் பண்ணாங்க. சரி, இந்தியாவோட கல்லூரிகள் மட்டுமா போராட்டம் பண்ணாங்க? பெண்கள் ஒரு நியூ இயர் அப்ப டிசம்பர் 13 அப்ப இந்த போராட்டம் ஆரம்பிச்சு கோவிட் வரைக்கும் இது நீண்டுது. நம்ம சென்னையிலேயே சிஐக்கு எதிரான போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள், 1 மாதம் 2 மாதம் இல்ல. மக்களிடம் அத்தனை எதிர்ப்பையும் மீறி அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் ஜனநாயக அடிப்படையை, தார்மீக விஷயங்களை மீறுகிறார்கள் என்று தெரிகிறது. அதுவும் பெண்களோட போராட்டம் சும்மாலாம் இல்ல. ஒரே நாள்ல நியூ இயர் அன்னைக்கு 50,000 பெண்கள் டெல்லியில குழுமி இருக்காங்க. இது கர்நாடகால ஒரு இடத்துல கல்புர்கிங்கிற இடத்துல 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. மங்களூர்ல 8 லட்சம் பேர், பெங்களூர்ல எடுத்த எடுப்புல 80,000 பேர். சும்மா இல்லைங்க, எத்தனையோ மக்கள் இரவு பகலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கோவிட் மட்டும் இல்லாட்டின்னு இந்த சிஏஏனால் ஆட்சி மாற்றத்தை நம்ம அன்னைக்கே கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு சத்தம் இல்லாமல் எலெக்ஷன் சமயத்திலையும் பாண்டு சமயத்திலையும் நீங்க சிஏ போராட்டம் அதே அளவுக்கு போராட்டம் வெடிக்கும். ஸ்டேட் பேங்க் பாண்டுகள் அமுங்கிவிடும் என்பதற்காக திருப்பி சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் உயிரிழப்புகள், பல பொருளாதார இழப்புகள், இதெல்லாம் வெளிநாட்டுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சிஏஏ போராட்டம் நடக்கிறது, இந்தியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பல்வேறு அடக்குமுறைகள், ஒவ்வொரு இடத்துலயும் பல்வேறு அடக்குமுறைகள், கல்லூரிகள் அடிதடி, கல்லூரிகளே பூந்த அடிதடிகள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விட 100 மடங்கு வீரியமாக சிஏஏ போராட்டம் நடந்தது. அவ்வளவு ஈஸி இல்ல. என்ஆர்சியும் சிஏஏ போராட்டத்திலும் கலந்து கொண்ட பலர்கள் இன்று ராகுல் காந்தி அருகில் இருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி உட்பட காங்கிரஸ்கள் பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். சரி, இந்தியாவில் மட்டுமா போராட்டம் நடந்தது? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஏல் ஆகட்டும், ஸ்டான்போர்ட் ஆகட்டும், கொலம்பியா ஆகட்டும், பிரவுன் ஆகட்டும், அத்தனை யூனிவர்சிட்டியில இருக்கிற பழைய புது மாணவர்கள் சிஏஏக்கு எதிர்ப்பாக இருந்தார்கள். சரி, அமெரிக்காவில் மட்டும் இல்ல, வாஷிங்டன்ல அந்த பல்வேறு மாநிலங்களில் நடந்தது. பல்வேறு மாநிலங்கள் மட்டும் இல்ல, ஆப்பிரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளில் சிஏஏக்கு எதிர்ப்பாக இருக்குது. ஆக மொத்தம் இந்திய மாணவர்கள், இந்திய பெண்கள், இந்தியாவில் இருக்கும் பல்வேறு மக்கள் சிஏஏக்கு எதிர்ப்பு செய்தும், பல்வேறு நாடுகள், பல்வேறு கல்லூரிகள், பல்வேறு உலக கல்லூரிகள் சிஏஏக்கு எதிர்ப்பு செய்தும், பல்வேறு கண்டனங்கள் இருந்தும், மனித உரிமைக்கு மீறலான ஒரு விஷயத்தை செய்தும், சிறிது முன் அவர்கள் நம் விருந்தினர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது உலக நியதிக்கு எதிரானது அப்படின்னு. உலக நியதிக்கு எதிரானதும் இருந்துமாக இந்த ட்ரைலரே இப்படி இருக்கும்போது, நம்ம சொன்னார்ல நம்ம பிரதமர், இது ட்ரைலர் தான். அதாவது மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ட்ரைலர் தான். இது ட்ரைலரே இப்படி இருக்கும்போது மெயின் பிக்சர். இந்த ட்ரைலருக்கு காரணமானது தமிழர்கள் என்பதுதான் நமக்கு ஒரு அச்சமூட்டும் செய்தி. இந்த விஷயத்துக்கு காரணம் யார் யார் தெரியுமா? தமிழர்கள். இதை சொல்ல எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் மதிப்பு வைத்திருந்த சில தமிழர்கள்
ஏன்னா சிகரெட்டுக்கு எதிராக, குடிக்கு எதிராக எத்தனையோ சிகரெட்டுக்கு எதிராக இருந்த நம்மளோட இவர் அன்புமணி ராமதாஸ் வந்து சிஐக்கு ஆதரவாக சட்டம் இயற்றியிருக்கார். நான் சொல்றது ரைட்டு தான் நினைக்கிறேன். மாநிலங்களவையில் ஆதரித்து அவர் வாக்களித்தார். சரிதான். பாமக துணை போய் இருக்கிறது சிஐக்கு. அதிமுக பாலசுப்ரமணியன், சந்திரசேகர், முகமது ஜான் அவர்கள் என்று அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் சிஐக்கு ஆதரவாக போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பலர் வந்து காங்கிரசுக்கு வேற்றுப்பாதையில் செல்கிறார்கள். ஆனால் இன்று சிஏக்கு எதிராக அத்தனை மக்களும் சேர வேண்டிய சமயம். இது இஸ்லாமியருக்கு எதிரானது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு எதிரானது. எம் அப்துல்லா அவர்கள் கூட ஒரு பதிவில் குறிப்பிட்டிருந்தார், தமிழர்களுக்கு எப்படி எதிர், இலங்கை தமிழர் இல்ல முழு தமிழர்களுக்கும் எதிரானது. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஜெய்பீம் படம் பார்த்திருக்கோம். ஜெய்பீம் படத்துல கல்யாணி சார் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த இதுல வந்து அவர் வந்து அவரோட பள்ளிக்கு நான் போயிருக்கேன். அப்போ நான் போய் 2015 போனப்ப இருளருக்கான ரேஷன் கார்டு, அவர்களுக்கு ஐடென்டிட்டியே கிடையாது, அட்ரஸே கிடையாது. நம்ம அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் சொல்றோம்ல, அந்த சினிமால வந்த மாதிரி, அந்த மாதிரி எத்தனையோ இருளர்கள் கிராமங்கள் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாமல் இந்த நாட்டில் பழங்குடியினர்களும் ஆதிவாசியினரும் இருக்கின்றனர். அவர்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்காது, சும்மா நாடோடிகளா இருப்பாங்க. நரிக்குறவர்கள் இருக்கிறார்கள், நாடோடி வாசிகள். இந்தியாவில் ஆடு மேய்ச்சிட்டு அப்படியே கூடிய தலையில கவுத்துட்டு அவங்க மட்டும் போயிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஓட்டர் ஐடி கொடுனா அவங்களுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட போய் சிஐ கார்டு கொடுனா தெரியாது, அவங்கள்ட்ட போய் என்ஆர்சினா புரியாது. முதல்ல இந்தியாவுக்கு கல்வி கொடுங்க, முதல்ல பொருளாதார வேலை வாய்ப்பு கொடுங்க. இல்ல இந்த கருத்தை முன்வைக்கும் போதுதான் பாஜக என்ன சொல்றாங்கன்னா, பதட்டத்தை ஏற்படுத்துறது பாஜக இல்ல, எதிர்க்கட்சிகள் தான். இங்க இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்ல, வெளியில இருந்து வர்றவங்க கிட்ட ஒரு அதுவும் ஆவணங்களே தேவையில்லைன்றாங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க, நாங்க அதை வந்து பரிசோதித்து கொடுக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய உரிமையை, குடியுரிமை யாரும் பறிக்க போவது இல்ல, எதிர்க்கட்சிகள் தான் நீங்க தவறான பிரச்சாரம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றது முழுசா சொல்லிடுறேன். இங்க இருக்கிற ஒரு நரிக்குறவர் அவர்களோ, ஒரு ஆதிவாசியோ, ஒரு பழங்குடியினரோ, ஒரு தமிழரோ, இலங்கை தமிழரோ விடுங்க. இலங்கை தமிழருக்கு எப்போதுமே அநீதி தான் இருக்கு. இன்னி வரைக்கும் அவங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்க முடியல. இலங்கை தமிழர்லாம் நம்ம நல்லாலாம் வச்சுக்கல, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு எம்என்சிக்கு இலங்கை தமிழர் இங்க அகதிகளாக வந்தவர் வேலைக்கு போவது சாமானிய விஷயம் இல்லை. நான் இலங்கை தமிழர்களோடு நெருங்கி பழகி இருக்கேன். சோ இங்க வந்து அதை விடுங்க, அவங்களுக்கு அநீதி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். மிச்ச தமிழர்களுக்கு அநீதி இருக்குல்ல, அது என்ன அநீதினா, உங்கள்கிட்ட சிஏ கொடு, என்ஆர்சி கொடுமாங்க. ஒரு பழங்குடியினரோ ஒரு ஆதிவாசியினரோ என்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, என்ன எந்த ஓட்டர் ஐடியும் இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க, ரேஷன் கார்டே இல்லைங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்க இதுக்கெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ஜிஓ எல்லாம் செய்யப்படுறதுக்கு அந்த என்ஜிஓவையும் முடக்கிறாங்க. பல்வேறு என்ஜிஓக்கள் முடக்கப்பட்டது, பல்வேறு விஷயங்கள் முடக்கப்பட்டது. அந்த அநியாயங்கள்லாம் தனி, அது ஒரு தனி ஷோ போகணும். இந்த அநியாயத்தை முதல்ல கேட்போம். நாளைக்கு நீங்களோ எனக்கோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம இலங்கை தமிழரா சேர்த்து டிடைன் பண்ண போயிடுவாங்க. ஏன்னா இல்ல இலங்கை தமிழ் இல்ல, நீங்க உங்களை சந்தேகத்தின் போல உங்களை தூக்கி கேம்ப்ல போடலாம். நான் இப்படி டிவில பேசினது கூட நான் ஒரு சந்தேகப்பட்டு என்கிட்ட ரெக்கார்டு இல்ல அப்படின்னு ரெக்கார்டே நான் தொலைச்சிட்டேன்னு வச்சுங்க. இன்றைக்கு வந்து அகரம் என்ற ஒரு கிராமத்துல தூத்துக்குடியில நான் போறப்ப 75 வீடுகள்ல ஒரு ரெக்கார்டும் இல்லாம போயிடுச்சு. அந்த 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 கிராமத்து மக்களை நாளைக்கு வந்து விசாரிச்சாங்கன்னு வச்சுங்க, என்ன போய் டாக்குமெண்ட் இருக்கும் உங்கள்ட்ட? இல்ல நிச்சயமா இந்த அச்சப்பார்வை, இந்த அச்சம் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒண்ணுதான். இன்னொன்னு நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, இந்நேரம் நம்ம சாலையில் தான் நின்றுக்கணும் அப்படிங்கிறது தான். அது மக்களினுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனா ஒருவேளை அப்படி இருந்தா அதைத்தான் பாஜக எதிர்பார்க்கிறது. நம்ம ஏற்கனவே ஷாகின்பாக்கில் அந்த ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை வந்தது, டெல்லியில் வடகிழக்கு டெல்லியில் எவ்வளோ கலவரம் நடந்தது, இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம ஈல்டாகிற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துடாதாங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. கிருத்திகா, நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. இல்லை பேசுவோம் நான் வந்துடுறேன். இவர் பாலாஜி வந்து விடைபெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார், அதனால் அவர் நான் பேசிட்டு வந்துடுறேன். அப்போ இது நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதிமுக இது எப்படி பார்க்குதுங்கிறது ஒன்று இன்றைக்கு எதிர்க்கிறாங்க, ஆனால் அன்றைக்கு ஆதரித்தாங்க. அதாவது அவங்க அதை தொட்டுட்டு போனாங்க. அதாவது ஒரு சட்டம் நான்மணி பில்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 2 அவையிலையும் நிறைவேற வேண்டும். அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து லோக்சபாவில் இருந்து நிறைவேற்றினாங்க. ஆனால் மாநிலங்களவையில் அதிமுக நினைத்திருந்தால், அவர்கள் சொன்ன அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சிருந்தாங்கன்னா இந்த பில்லு பாஸே ஆயிருக்காது. இன்றைக்கி சட்டமே அது வந்து வந்திருக்காது, அன்றைக்கே போயிட்டுருக்கோம். ஆனால் அவர்கள் இருவரும் வந்து அன்றைக்கு அதற்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு இன்றைக்கி வந்து பேசுகிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து ஒன்றுமே அதாவது தடுத்துருவாராம், இஸ்லாமியர்களுக்கு வர ஆபத்தை தடுத்துருவான். ஏப்பா, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல, வானை ஏறி வைகுந்தத்தை காட்டுன்ற அன்றைக்கி வந்து ஓட்டு போட்டதை விட்டு நீங்கள் வந்து எப்படி இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேச முடியுது? இதில் வேறு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து அமைப்புகள் வந்து 1-2 அமைப்புகள் போய் அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கான பாதுகாவலர்னா, இதெல்லாம் ஒரு புறம். அவர் தோழர் அப்துல் சமத் சொன்னதும் சரி, தேர்தல் பயம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் மோடி வந்து ஒரே ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இங்கே வந்து பேசிட்டு போனார். ஊழல் செய்கிறாங்க, வெள்ள பாதிப்பில் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் என்ன கேட்குறேன்,
அவர் வந்து ஒரு ஆட்சி நடத்துறவர். ஆனா உண்மையிலே வந்து செயல்படுத்தக்கூடியவர் அதிகாரிகள். ஓகே. அவங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்தவங்க தான். NDRM சீஃப் எல்லாம் வந்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, இவ்வளவு விரைவாக வந்து இந்த பணிகள் வந்து இவ்வளவு பெரிய கடுமழையில செய்த அரசு வந்து பாராட்டுக்குரியது. 2015 வந்து இயல்பு நிலை திரும்பினதை விட மிக சீக்கிரமா திரும்பிச்சுனாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி திட்டங்கட்டெல்லாம் சரியா நடைபெறல. ஆனா அவங்க கையில இருக்க நிதி ஆயோக் தான் 3 வருஷமா நிதி ஆயோக் என்ன சொல்லுதுன்னா, நீடித்த வளர்ச்சிக்கான குறியீடுகள் இருக்கு, கோல்ஸ் இருக்கு. அதுல முதல்ல இருக்கிறதே வந்து வறுமை ஒழிப்பு தான். அதுல தொடர்ந்து 3 ஆண்டுகளா வந்து கடந்த 3 ஆண்டுகளா தமிழ்நாடு வந்து முதல் நிலையில் இருக்கு. இந்த பயத்துல தான் வந்து அவர் வந்து இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் குறிப்பா தமிழ்நாட்டை அவர் வந்து தொடர்ச்சியா தாக்குவதற்கான காரணம் இன்றைக்கு இந்திய அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சி. நாம இந்தியா கூட்டணி கூட்டினோம், உடனே அவர் அவங்க கட்சி கூட்டணி ஆனா அதுல இருக்கவங்க எல்லாம் எங்க போனாங்க? இன்னைக்கு இந்தியா கூட்டணி நிலைக்காது, இந்தியா கூட்டணி வந்து எடுபடாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு இதெல்லாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் வந்து முற்றிலுமாக தோல்வி அடைவது என்கின்ற நிலையில அதை தடுத்து நிறுத்துவதற்காக என்னென்னலாம் செய்யணுமோ, இன்னொன்று நீங்க அழகா குறிப்பிட்டீங்க, அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்மளை டைவர்ட் பண்ணோம். 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று, அதன் மூலமா வந்து ஏதாவது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவது. இன்னொன்று, நம்மளை வந்து தேர்தல் மனநிலிருந்து கொண்டு போறது. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அளவில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இவங்க பணமே கொடுக்கறது இல்லை. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓன் ரெவன்யூ ஜெனரேஷன் வச்சு இன்னைக்கு இந்த அரசு வந்து கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்பது வெறுமனே வந்து ஒரு இந்த ஸ்டாப்ஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது மாதிரி சலுகைகள் திட்டங்கள் என்பதை விட நீண்ட நாட்களுக்கான திட்டங்கள், தொலைநோக்கு கொண்ட திட்டங்கள், கல்வித்துறையா இருக்கட்டும் அல்லது வந்து எதுவா இருந்தாலும் அதுல அது தொடர்பான நீண்ட தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தோழர் அப்துல் சமது சொன்னது முற்றிலும் சரி. என்னன்னா, இந்த தேர்தல் பயம் என்பதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதுல வந்து மாற்று நிச்சயமா. நீங்க நிகழ்ச்சியில் பங்குவதற்கு நன்றி சித்திக். அதாவது அவசரமா அமல்படுத்தினதுல 3 பார்வைகள் எல்லாரும் வைக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்காக இவ்வளவு அவசரம்? ஏன்னா சட்ட திருத்தங்கள்லாம் இன்னும் நாங்க வந்து சட்ட விதிமுறைகள்லாம் வகுக்கல அப்படின்னு சொன்னாங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் நிலுவையில கூட இருக்கிறது. அப்படியாக இருந்தும் கூட ஏன் இவ்வளவு அவசரமாக அமல்படுத்தியிருக்கிறாங்க? முதல்ல இந்த குடியுரிமை திருத்த சட்டம், கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா இஸ் a secular state. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இதுவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குடியுரிமை அப்படிங்கிறது வந்து 3 முறை, குடியுரிமை திருத்த சட்டங்கிறது 6 முறை அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் எந்த நேரத்திலையும் மதத்தை அதோட தொடர்புபடுத்தினதே இல்லை. முதலா மதத்தை தொடர்புபடுத்தின ஒரு திருத்தத்தை குடியுரிமை வழங்குறதுல கொடுக்குறாங்க, குடியுரிமை திருத்த சட்டத்துல. இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத, மதத்தை தொடர்புபடுத்துறது ஒண்ணு. அதுக்கடுத்து இவங்களுக்கு எப்போதுமே தமிழர்களுக்கு எதிரான பார்வை கொண்டவர்கள் பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷாங்கிறது இது நமக்கு தெளிவா தெரிஞ்சது. ஏன்னா நம்ம எல்லாருமே சொன்னோம், திமுக வந்து இதுல என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பட்டியல் போட்டணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மனித உரிமைக்கு எதிரானது, இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தப்பட வேண்டும், ஐநா மன்றங்கள் இதை கண்டிக்குது அப்படிங்கிற கருத்தை எல்லாம் முன் வச்சாங்க. இது எல்லாருக்கும் முன்னாடி திமுக இதுல என்ன செஞ்சிருக்கு இந்த சட்டத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சட்டம் இன்னைக்கு எல்லாரும் போராட்டம் நடத்துறோம், அமல்படுத்துற போது பேச்சுவார்த்தைக்கு இது உள்ளாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சட்டம் முன்வடிவாக வந்த போது முதலாக இந்தியாவில் எதிர்த்த அரசியல் கட்சிகளில் ஒன்று திமுக. அதை சட்டம் முன்வடிவாக வந்த போதே எதிர்த்தோம். 2வது, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரோம்னு சொன்ன போது அதற்கு எதிராக, CAAக்கு எதிராக 2 கோடி கையெழுத்துக்களை ஒரு மாநில கட்சி பெற்றுச்சுன்னு சொன்னா அது திமுக, கழகத்தின் தலைவர் தளபதி. அதுக்கடுத்து குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக மாநிலங்களவையில தீர்மானம், அந்த தீர்மானம் ரொம்ப மைன்யூட்டா நம்ம பேச வேண்டியது ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசும்போது சொன்னா அது மாநிலங்களவையில பாஸ் ஆயிருச்சு அப்படின்னு. பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னு நம்ம சொன்னோம். என்ன அப்படின்னா, அதுல 5 மதங்களை குறிப்பிட்டிருக்கீங்க, அதுல 6வது ஒன்றாக இஸ்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இன்னொன்னு என்னன்னா, அண்டை நாடுகள்னு சொல்றீங்க, அதுல இலங்கையும் சேர்த்துக்கங்க. 2 வார்த்தைகளை இணைச்சிட்டீங்கன்னா இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டமா மாறிடும்னு திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வரார். அன்னைக்கு தேதிக்கு திமுக 5 மாநிலங்களவை உறுப்பினர் தான் இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு 13 பேர் இருக்கிறாங்க. 5 பேரை கொண்டிருந்த திமுக இந்த திருத்தத்தை கொண்டு வந்ததன் காரணமா அன்னைக்கு நீங்க மாநிலங்களவையில பார்க்கும்போது திமுகவினுடைய இந்த திருத்தத்துக்கு ஆதரவாக பெற்ற வாக்குகள் 99. ஆளுகிற அரசு பெற்ற வாக்கு 125. இப்போ இந்த 125 வாக்குகளில் 13 வாக்குகள் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாடகம் போடுறாருல எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, அந்த கூட்டத்தோட வாக்கு வந்து 13. அந்த 13 வாக்குகளை நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னு சொன்னா குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காது. இல்லைன்னு சொன்னா குடியுரிமை திருத்த சட்டத்தில் அந்த 2 வார்த்தைகள் இணைக்கப்பட்டிருக்கும், அது அனைவருக்கும் பொதுவான சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். இதை ஏன் நான் இவ்வளவு டீடைல்டா சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு
அன்னைக்கு தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, குடியுரிமை திருத்த சட்டத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அந்த சட்டத்தால இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னாரு. இவருக்கு வந்து திராவிடமா ஆரியமான்னு கேட்டாலே அதெல்லாம் புராண கதைகள்னு பேசக்கூடிய இவருக்கு இந்த நாட்டில் பெரும் வாழுகிற இத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து நாங்கள் இந்த சுதந்திர போரில் இருந்து ஏராளமான உயிர் தியாகங்களை செய்திருக்கிற இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் எங்களுக்கு இந்த சட்டத்தில் பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீ வந்து நான் உனக்கு விளக்கம் சொல்றேன்னு இவர் சொல்றாரு அப்படின்னா இது எப்படிப்பட்ட அபாண்டமா இருக்கும் நீங்க பாருங்க. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு அப்படிங்கும்போது, ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல்ல இது வந்து ஈழத் தமிழர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் மட்டுமல்ல, இது ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான சட்டம்னு சொல்லி முதலா தீர்மானத்தை போட்டோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாதுங்கிற தீர்மானத்தை போட்டோம். கூடுதலான ஒரு செய்தி இருக்கு. நம்ம எப்படி வந்து நாடாளுமன்றத்துல இதுக்கு எதிராக பேசினோமோ, எப்படி இதுக்கு எதிராக மாநிலங்களவையில் குரல் கொடுத்தோமோ, அதுக்கு இணையான மக்கள் போராட்டத்தை திமுக களத்தில் எடுத்துச்சு. சட்டம் முன்வடிவா வந்த போது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இந்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்த நாட்டில் வாழ்கிற ஜனநாயகவாதிகளுக்கு எதிரான சட்டம்னு சொல்லி அதை தெருவில் இறங்கி கிழித்து போடுகிற போராட்டத்தை முன்னெடுத்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அப்படின்னு பார்க்கும்போது சட்டமன்றத்துல பேசி தீர்மானம் போட்டிருக்கோம், நாடாளுமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம், நாடாளுமன்றத்துல திருத்தம் பண்ணணும்னு பேசி இருக்கிறோம், மக்கள் போராட்டமாக மாத்தி இருக்கிறோம். இத்தனையும் செஞ்சுட்டு இன்னைக்கு சிலர் வந்து திமுக இதுல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு தெரியும், இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். எதிர்கட்சி வரிசையில் இருந்த போது 2 கோடி கையெழுத்துக்களை பெற்ற இயக்கம் திமுக அப்படின்னு சொல்லி. இதுல ஒரு கேள்வி என்னன்னா, திமுக என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு வெளிப்படையா ரொம்ப ஆதாரங்களோட பண்ண விஷயங்களை பட்டியல் போட்டீங்க. ஆனா இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறாங்க, என்னன்னா நாங்க தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம்னு கேரள முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த விவகாரத்துல திமுக ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா குடியுரிமை கொடுப்பது என்பது ஒன்றிய அரசாங்கத்தோட கையில் இருக்கும்போது நீங்க அமல்படுத்த மாட்டோம் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற சேலஞ்ச் வைக்கிறாங்க. நான் பேசுவேன், பிற்பாதையில் இந்த பதில் நான் வாங்கிக்கிறேன். இல்ல இது ஒன்னும் பெரிய பாஜக எப்பவுமே மக்களுக்கு இந்த மாநில அரசுக்குன்னு உரிமை இருக்கு, சரி, சட்டமன்றத்துக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில இந்த சட்டம் எங்க மாநிலத்துக்கு வராது நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம், அதை நாங்க மதிக்க மாட்டோம்னு ஒன்றிய அரசு பேசுதுன்னு சொன்னாலே அது ஜனநாயகத்துக்கு எதிரான பேச்சு, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான பேச்சு. ஓகே, அந்த சிஏஏவே கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, கொண்டு வந்த பிஜேபி கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. இன்னைக்கு நாங்க மாநில அரசு போடக்கூடிய ஒரு தீர்மானத்தை நாங்க மதிக்க மாட்டோம்னு சொல்றதும் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. நிச்சயமா நம்ம பேசுவோம். சமத சார், கிருத்தியா விடைபெற வேண்டிய சூழல் இருக்கிறாங்க, அதனால நான் உங்கள்கிட்ட முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட நான் வர்றேன். கிருத்தியா, அதாவது பொலிட்டிக்கல் கெயினுக்காக கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்துட முடியுமா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்கிறது தான். அப்போ பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல இது பாஜகவிற்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப இதை ரொம்ப முக்கியமா பண்ணணும். நீங்க ஏல் யூனிவர்சிட்டியோட ஒரு ரிசர்ச் வந்திருக்கு இப்ப ரீசெண்டா. பிஜேபிக்கும் ரியாட்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கும்போது, ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்பும் திட்டமிட்டோ இல்லாவிட்டால் திட்டமிடாமலோ ஒவ்வொரு கலவரம் நடக்கும்போது பிஜேபி இது பாதுகாப்பற்ற நாடு, அதனால் இது பிஜேபி வந்தால்தான் சரியாகும் சொல்லிட்டு ஒவ்வொரு கலவரத்துக்கும், அதாவது 2000ல இருந்து எல்லா விஷயங்களும் எடுத்து இந்த கலவரங்களை தேர்தலுக்கு எப்படி பிஜேபி உபயோகிக்கிறதுன்னு ஏல் யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச்சே விட்டுருக்காங்க. இதை நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாலே தெரியும். அத ரிசர்ச் டீடைல்லாம் இருக்கு, எப்படி கலவரம் ஆகுது, ஏன் அது காங்கிரஸ்க்கு ஓட்டு குறையுது, காங்கிரஸ் எப்படி பாதுகாப்பற்ற கட்சியாக அவர்கள் உருவகிக்கிறார்கள், காங்கிரஸுக்கு எதிராக இந்த ரியாட்டுகளை திருப்புகிறார்கள், அதை சிறுபான்மையினரும் காங்கிரஸ் மேல் அதிருப்தி கொள்ள வைக்கிறார்கள். அப்ப நீங்க சொல்ற இந்த டேட்டா படி அப்ப இந்த நேரத்திலையும் திசை திருப்பி அவங்க கெயினா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பலன் அடைவாங்க அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களோ? அறிவுபூர்வமா ஏல் யூனிவர்சிட்டிங்கிறது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி இன் வேர்ல்ட். சரி, ஐஐடிக்கெல்லாம் எங்கேயோ மேல இருக்கிறவங்க அவங்க. ஓகே, அவங்களே ரிசர்ச் பண்ணி போட்ட டேட்டா இது. உணர்வு பூர்வத்திலயோ ஐயோ கொன்னுட்டாங்க, ஐயோ போராடிட்டோம், ஐயோ பெண்கள்லாம் நடுத்தூர்ல நின்னோம், கோவிட்னாலதான் இது நின்னுச்சு அப்படின்லாம் நான் பேசல. இது லாஜிக்கலி அறிவுபூர்வமாக வந்த டேட்டா. பிஜேபி என்ற கட்சி எப்படி கலவரங்களை முதன்மையாக கொண்டு தேர்தலில் வெற்றி பெறுகிறது என்பதை செய்திகளாக வெற்றி இருக்காங்க. இது அந்த ரிசர்ச் படி தான் பேசுறேன். சோ நம்ம டேட்டா, தரவுகள், ஆய்வுகள்,
அறிக்கைகள் எத்தனை இது வந்து சும்மாலாம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 300க்குமான எமினன்ட் இன்டெலெக்சுவல்ஸ் வந்து எதிர்த்த ஒரு சிஏ இது. ஓகே. இந்த அத்தனையும் இது பண்ணிட்டு இது முழுக்க முழுக்க கலவரத்தை நோக்கி சிறுபான்மையினரின் மேல் ஒரு பயத்தை இதை உருவாக்கி இந்துக்களின் ஓட்டு என்னன்னா பாத்தீங்களா சிஏக்கு எதிராக எவ்வளவு சிறுபான்மையினர் வந்துட்டாங்க, எவ்வளவு தலித் மக்கள் வந்துட்டாங்க, நம்ம நாடு பாதுகாப்பமே இல்ல, நம்ம நாட்டை இவர் ஒருத்தர் தான் பாதுகாப்பார் அப்படின்னு ஒரு அச்சத்தை இந்துக்களுக்கு மத்தியில் திட்டமிட்டு உருவாக்கக்கூடியதுக்காக தான் இந்த சட்டம் இப்போது அமல்படுத்தப்பட்டது. நிச்சயம் அது மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. அதான் நீங்க வந்து கோடிட்டு காட்டுறீங்க. நிகழ்ச்சி பங்குவதற்கு நன்றி கிருத்திகா. அப்துல் சமது சார், அதாவது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு ஏன் நீங்க ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறீங்கன்னு சொல்லக்கூடிய பாஜக, நீங்கள் அந்த 3 நாடுகள் வங்காளதேசமாக இருக்கட்டும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், 3 நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் தங்களை அறிவித்து கொண்டாங்க. அங்கே இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை. இதோ பிரான்ஸ்ல இருந்தோ, இத்தாலியில இருந்தோ, ஜெர்மனியில இருந்தோ முஸ்லீம்கள் வந்தால் அவங்களுக்கு இங்கே குடியுரிமை உண்டு, 11 வருடத்திற்கு பிறகு நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்படியாக இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது நீங்கள் ஏன் பொய்ப்பரப்புரை மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை பாஜகவினர் வைக்கிறாங்க. பிரச்சனையில் வந்து இப்போ ரோஹிங்கியா இருக்காங்க, மியான்மர்லேருந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அகதிகளாக அடித்து கொல்லப்பட்டு அகதிகளாக அவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் வந்து குடியேறிருக்காங்க. அவங்களுக்கான குடியுரிமை பற்றி பேசினா அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க, தீவிரவாதிகள், அவர்களை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ வந்து எதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாலும் உடனடியாக அதில் வேற ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லி பிரச்சனைகளை உருவாக்கணும். அவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னு சொன்னால் பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்து திசை மாற்றுவதற்கு உண்மையான பிரச்சனையை விட்டு கவனத்தை திசை திருப்புவது தான் அவருடைய நோக்கம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பார்வை என்னன்னு சொன்னா, இந்த சிஏஏ எதிர்த்து இப்போதைக்கு எந்த போராட்டத்தையும் நடத்தக்கூடாது என்பதுதான் நாங்க வந்து யோசிக்கிறது இந்த விஷயத்துல. ஏன்னா அவங்க வந்து பெரிய அளவில் போராட்டத்துக்கு வெளியே வரணும், முஸ்லீம்கள் வந்து பெண்கள் குழந்தைகள் என்ன வெளியே வரணும், அதன் மூலமாக அங்கே பிரச்சனைகள் டெல்லியில் நடந்த மாதிரியான படுகொலைகள் நடத்தி அதன் மூலமாக பிரச்சனைகளை உருவாக்கி வாக்குகளை ஒன்று திரட்டுவதற்கான ஒரு திட்டமிடுதலை அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த சிஏஏ சட்டத்தை இவங்க வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால் கணக்கெடுப்பு என்பது ஒரு முக்கியமானது. அதுதான் என்ஆர்சி என்பிஆர் என்கின்ற அந்த கணக்கெடுப்பு. அந்த சூழலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நடக்குமா என்பதே ஒரு பெரிய கேள்வி. இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க, அடுத்தடுத்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. உச்சநீதிமன்றத்தினுடைய இப்போ நெருக்கடி, இந்த தேர்தல் பாண்டு சம்பந்தமான நெருக்கடி ஆகட்டும், தேர்தல் ஆணையாளரே வந்து இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையாளரே ராஜினாமா, இதெல்லாம் என்ன நடக்குதுன்றதே வந்து ஒரு ரகசியமான ஒரு சூழல் இருக்குது. எது நடந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி இந்த வேளாண் திருத்த சட்டம் என்பது இந்தியாவினுடைய பெரும்பாலான விவசாயிகளை பெருமுதலாளியினுடைய பண்ணை அடிமையிலாக மாற்றக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த சட்டத்திலிருந்து ஒரே ஒரு புள்ளி கமா கூட மாறாது என்று இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தரப்பினர் வந்து தொடர்ந்து பேசினாங்க. ஒரு புள்ளி கமா கூட யாராலும் மாற்ற முடியாது, என்ன போராடினாலும். ஆனால் ஓராண்டு கால போராட்டம், 700 உயிர்கள் அந்த களத்திலேயே பறிக்கப்பட்டது. ஒரு மத்திய மந்திரியினுடைய மகனே ஜீப்பை ஏற்றி ஒரு 13 விவசாயிகளை கொன்ற கொடூரங்களே பார்த்தோம். ஆனால் இறுதியில் முடிவு என்ன, மக்கள் எழுச்சிக்கு முன்னால் எந்த சர்வாதிகார அரசும் மண்டியிட்டே தீர வேண்டும் என்ற நிலையில அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது. ஆனால் கொடுத்த வாக்குறுதியை அவங்க வந்து நிறைவேற்றல, மீண்டும் விவசாயிகள் போராடக்கூடிய நிலைமை வந்திருக்காங்க. இதுதான் யதார்த்த நிலை. இவங்க என்னவோ நினைத்து கொண்டு சர்வாதிகார நடவடிக்கையின் மூலமாக இந்த சட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா மக்கள் எழுச்சி ஏற்படும், மக்கள் புரட்சி கண்டிப்பாக உண்டாகும். அப்படி வரும்போது எந்த சர்வாதிகார அரசாக இருந்தாலும் மக்கள் எழுச்சிக்கு மண்டியிட்டே தீர வேண்டும் என்பதை வரலாறு அவர்களுக்கு உணர்த்தும். அந்த காலகட்டத்தை நோக்கி இந்தியா செழுமையானால் கண்டிப்பாக இந்திய மக்கள் தயாராகவே இருப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நிச்சயமா. குணா கவியழகன், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டேன், சர்வதேச சட்டங்கள்ல இந்தியா வந்து கையெழுத்திடல இந்த குடியுரிமை பொறுத்த வரைக்கும், ஆதலால் நம்ம அதை உடன்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு பாஜகவினர் வைக்கிறாங்க. ரெண்டாவது, இலங்கை தமிழர்களுக்கு அப்படின்னு வரும்போது இப்போ ஆப்கானிஸ்தானோ இல்லை பாகிஸ்தானோ பங்களாதேஷோ தங்களை ஒரு இஸ்லாமிக் நாடு அப்படின்னு அறிவித்து கொண்ட ஒரு நாடு. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சிங்கள நாடு என்று அறிவிக்கலை, அதனால அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு 2 பார்வை வைக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக ப்ளீஸ் சார். அதாவது அகதி சட்டத்துல கையெழுத்து வைக்கல என்றதுக்காக அகதியாக வந்தவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்க மாட்டோம் என்று சொல்றது ஒரு அபத்தம். அப்படி என்ன, உலகத்துல வந்து அணுவாயுத தடை சட்டத்துல வந்து நிறைய நாடுகள் கையெழுத்து வைக்கல. அப்படின்னா அவர்கள் எல்லாருமே வந்து அணுவாயுதத்தை உற்பத்தி செய்திட முடியும்ன்றது அர்த்தமா? கிடையாது.
ஆனா சர்வதேச சட்டத்தினுடைய பிரின்சிபல்ஸ் என்னன்னு சொன்னா, சர்வதேச சட்டங்களுக்கு இசைவாக உள்நாட்டு சட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றதுதான். அது கட்டாயம் இல்லை, ஆனா அமைத்துக் கொள்ள வேணும் என்றதுதான். உதாரணத்துக்கு அணுவாயுத தடை சட்டத்துல கையெழுத்து வைக்காத ஒரு ஆள் ஒரு நாடு அணுவாயுதத்தை உற்பத்தி செய்தால் உற்பத்தி செய்ய முடியும் என்றதனுடைய அர்த்தம் அது இல்லை. அவர் சொல்லலாம் நான் கையெழுத்து வைக்க இல்லை, அதனுடைய நான் செய்யறேன். ஆனா சர்வதேச நாடுகளுடைய அபிப்பிராயம் சர்வதேச சட்டங்களை பாவிச்சு கொண்டு ஒரு அழுத்தமாக அவர்களுக்கு எதிராக மாறும். அப்ப இப்படித்தான் நாம இப்ப இன்றைக்கு ஒரு நாட்டு மீதான ஆக்கிரமிப்பு பண்ணாலும் சரி எல்லாத்தையுமே பார்க்கலாம். அப்ப ஏன் தேவை? அகதிகள் ஒரு நாட்டுக்கு வந்தா அந்த நாடு, உதாரணத்துக்கு இப்ப இந்தியாவுக்குள்ள வந்தா இந்தியாவுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குது அந்த நாட்டின் மீது தலையிடுறது. ஏனென்றா என்னுடைய நாடு அகதிகளுடைய நெருக்கடிக்குள்ளாகும். உங்களோட நாட்டில இருந்து அகதிகள் வாரதால எனக்கு பிரச்சனை, அதனால நான் தலையிடுறேன் என்றது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு. அப்ப அகதி என்றதை வச்சு கொண்டுதான் இலங்கையில தலைவிடவும் இலங்கையினுடைய அரசியலை கட்டுப்படுத்துறதுக்குமான உரிமையை இந்தியா எடுத்துக்கொண்டு. அப்ப இது எந்த அடிப்படை? இதுக்கும் சர்வதேச சட்டத்தினுடைய அடிப்படை தான். அகதியுடைய வரவு இருக்கிறதுனால நான் தலையிட வேண்டி இருக்கேன். அந்த அகதி தானா வந்ததா இல்ல இந்த ஆயுத போராட்டத்தில பின்னணியில வந்தது. இந்த ஆயுத போராட்டத்தில பின்னணியில யார் இருந்தது? இந்திய அரசு இருந்தது. அப்ப அகதிகள்ன்றதே ஃபேப்ரிக் தான், அது ஒரு ப்ரொடக்ஷன் தான், அது இந்தியாவுடைய உற்பத்தி. அப்ப சாதாரணமாக இருந்த வாழ்ந்த மக்களை அகதிகளாக உற்பத்தி செய்து இங்க வரவழ வச்சுட்டு இன்னைக்கு இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு குடியுரிமை தரமாட்டம்ன்றது மிகப்பெரிய அநீதி. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் அநீதி. இதை எல்லாருமே சேர்ந்து இது ஒரு மனித உரிமை நெருக்கடியாக கையாள வேணும் என்றதுதான் எங்களுடைய பார்வை. நிச்சயமா சார். சித்திக், அதாவது அதிமுக அன்றைக்கு ஆதரித்து வாக்களித்தாங்க. அந்த வாக்குகள் ஒருவேளை திமுக தரப்பு, அதாவது ஜனநாயக சக்தியுடைய தரப்புக்கு வந்திருந்தா இந்த சட்டம் வந்திருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு லேட்டாக உணர்ந்தாலும் உணர்ந்து விட்டாரா எடப்பாடிங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்குது. மக்களோடு சேர்ந்து நாங்கள் போராடுவோம், சிஏஏ சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாமா? லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படி இல்லை. அதாவது அமித்ஷா எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம்னு அதிமுகவினர் சொல்லிட்டு இப்போ தேர்தல் நெருங்கும் போது மக்களை பிளவுபடுத்துறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் திமுகவுக்கு வாக்கு கன்சாலிடேட்டட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுக இறக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான், பிஜேபி இறக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட கள்ள கூட்டணியில தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும். தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தீர்மானம் போட்டிருக்கு, அதை ஆளுநர் கையெழுத்து போட மறுக்கிறாரு. பிஜேபிக்கு எதிராக இருக்கிறேன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை எதிர்த்து பேசுவாரா? இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ஆளுநர் கிடப்புல போடுறாரு. சட்டமன்றத்துல ஆளுநர் அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உரையை வாசிக்காம எழுந்து போறாரு. அண்ணா பேர்ல கட்சி நடத்துறோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு அது அமித்ஷா திமுகவா மாறி போச்சு. அண்ணா பேர்ல கட்சி நடத்துறவங்க ஆளுநர் இந்த மாதிரி மாநிலங்கள்ல மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை ஒரு உரையை ஆளுநர் வாசிக்காம போறாரு. நாங்க ஆளுநரை எதிர்க்கிறோம்னு எடப்பாடி பழனிசாமி பேசிடுவாரா இல்ல அதிமுக தான் பேசிடுமா? அப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், அவர்களுடைய எந்த ஃபெயிலியர்ஸை பத்தி இவங்க பேசியிருக்கிறாங்க? ஓகே, சிஏஜி ஊழலை பத்தி பேசுவாங்களா? 7.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லாரும் பட்டியல் போட்டு பேசிட்டு இருக்கோம். எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய பிஜேபியை எதிர்க்கணும்னு நினைக்கிற எல்லாரும் இன்னைக்கு பிஜேபி செய்திருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸை பேசுறோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் பேசல, அதை பேசினாரா இதை பேசினாரான்னு கேக்குறோம். சிஏஏக்கு எதிராக பேசுறாரு, அதையும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு சொல்றேன், ஏன் இதற்கெல்லாம் நான் பட்டியல் போடுறேன் அப்படின்னு சொன்னா, சிஏஏ மட்டும் அவர் பேசுறதுக்கான காரணம் என்னங்கிறதுக்காக சொல்றேன். சிஏஏ மட்டும் பேசுறதுக்கான காரணம், அன்னைக்கு வாக்கு போட்டாச்சு, அதை நடைமுறைப்படுத்தியாச்சு, அது கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் பண்ணியாச்சு. இன்னைக்கு அதை எதிர்ப்பதை போல் நடித்தால்தான் தமிழ்நாட்டில் வாக்கு சிதறலை நாங்க ஏற்படுத்த முடியும். ஒரே இடத்துல போய் வாக்கு கன்சாலிடேட்டட் ஆயிடக்கூடாதுன்னு பாஜகவினுடைய குழந்தையாக இருந்து கொண்டு இன்னைக்கு எடப்பாடி இல்ல, என்னோட நினைவு சரினா இதே சிஏஏ சம்பந்தமா ஏற்கனவே பத்திரிகையாளர் எழுப்பின கேள்விக்கு அன்னைக்கு இருந்த கூட்டணி தர்மத்துக்காக ஆதரித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி தர்மத்துக்காக அன்னைக்கு கூட்டணியில இல்ல, கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்ச ஒருத்தர் சட்டமன்றத்துல எழுந்து நின்று அவரோட ஆக்ரோஷத்தை நீங்க மூஞ்சில பாத்துருக்கணும், அந்த முகத்துல பாத்துருக்கணும். தீர்மானம் கொண்டு வந்த போது சொல்றீங்க, தீர்மானம் கொண்டு வந்த போது, தீர்மானம் கொண்டு வந்த போது இல்ல, அவர் முதலமைச்சராக இருந்த போது ஆதரிச்சு முதலமைச்சராக இருந்த போது திமுக இதை எதிர்க்கணும். தமிழ்நாடு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வழியில் ஆட்சி செய்த மாநிலம், இதை நீங்க எதிர்க்கணும்னு பேசும்போது எழுந்து நின்று ஆக்ரோஷமா, அப்ப அவர் என்ன சொல்லிருக்கணும், இல்லங்க நாங்க கூட்டணியில ஒரு கட்சியில இருக்கிறோம், அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதனால நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருந்தாருன்னா சரி, இவர் ஏதோ தெரியாம
ஆதரிச்சிட்டாரு. ஓகே. ஏன்னா என்ன புக்கு ரீசெண்டா படிச்சீங்கன்னு கேட்கும்போது அது என்ன புக்குன்னே சொல்ல தெரியாம பப்பரப்பான்னு முழிச்சவர். அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாருன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவர் கிட்ட இருந்த ஒட்டுமொத்த வன்மத்தினுடைய வெளிப்பாடா அந்த பேச்சு இருந்துச்சு. சரி, சிஏ ஆல் என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்படின்னா அதிமுகவினுடைய ஐடியாலஜி வந்து பிஜேபியினுடைய ஐடியாலஜியோட ஒத்து போனுச்சு. அந்த இடத்துல ஐடியாலஜிக்கல் குரலா ஒழிச்சாரு. அப்போ அந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது அவங்களுடைய ஐடியாலஜியா நின்னு பேசிட்டு இன்னைக்கு எங்க 2 கோடி கையெழுத்தை திமுக பெறும்போது அதிமுக எங்கங்க போச்சு? களத்துல நின்னு குடியுரிமை திருத்த மசோதா நகலை கிழித்து போடுகிற போராட்டத்தின் போது அதிமுக எங்க போச்சு? மாநிலங்களவையில திருத்தம் கொண்டு வரும்போது அதிமுக எங்க போச்சு? எல்லா இடத்துலயும் வாய்மூடி மௌனியா இருந்துட்டு பிஜேபிக்கும் அமித்ஷாவுக்கும் அவங்க எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆதரிப்போன்னு பேசிட்டு இன்னைக்கு அது அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த ஜனநாயகவாதிகளும் ஈழத்தமிழ் சிறுபான்மையின மக்களுக்கு மட்டும் இல்ல, இது குறிப்பாக சொல்ல வேண்டியது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சட்டம். அப்ப அது எல்லாத்துக்கும் வாய்மூடி மௌனியா இருந்துட்டு இன்னைக்கு வந்து நான் எதிர்க்கிறேன்னு நாடகம் போட்டார் அப்படின்னு சொன்னா பழனிசாமி போடுற நாடகங்களை நம்புவதற்கு இது வடநாடு அல்ல, இது தமிழ்நாடு. தந்தை பெரியாரின் மாநிலம், கலைஞரின் மாநிலம், தளபதி ஆட்சி செய்கிற மாநிலங்கிறத பழனிசாமி கூட்டம் புரிஞ்சுக்கணும். நிச்சயமா. அதாவது இது தொடர்பாக எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கிறது. ஏற்கனவே நிலுவையில் இருக்கும்போது இது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற அடிப்படையில் போட்டிருக்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது. நிகழ்ச்சியில் பங்குண்ட அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.